சபா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று 2026 பட்ஜெட்டின் கீழ் வழங்கப்பட்ட 600 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு மானியம் மற்றும் 6.9 பில்லியன் ரிங்கிட் மேம்பாட்டு நிதி உள்ளிட்ட ஒதுக்கீடுகளுக்காக மடானி அரசாங்கத்தை பாராட்டினர். இருப்பினும் உண்மையான கூட்டாட்சிக்கு நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் மலேசிய ஒப்பந்தம் 1963 MA 63க்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்று புத்ராஜயாவிற்கு நினைவூட்டினர். இதனிடையே டத்தோ சித்தி அமீனா ஆச்சிங் நாடாளுமன்ற விவாதத்தின் போது சபாவுக்கான 40 விழுக்காடு வருவாய் உரிமையை மத்திய அரசு திரும்ப வழங்க வேண்டும் என்றும் MA 63 அடிப்படை கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் தவாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ லோ சூஃபுய் கூறுகையில், மோசமான சாலைகள், நிலையற்ற நீர் விநியோகம், மின் தடையை சரி செய்ய அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடுமையான காலக்கெடுவும் பின்னூட்ட அமைப்புகளை அமைக்க வேண்டும் என்றும் கோரினார். இதற்கிடையில் புத்தாத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஷெல்மி யாயா சுகாதாரம், எரிசக்தி மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இதனிடையே நாட்டின் பிரதேசங்களுக்கிடையில் சமமான வளர்ச்சியும் உண்மையான சமமான கூட்டாண்மையும் இருக்க வேண்டும் என்று சரவாக் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.